ஒரு ராக்கெட்டை வளைக்க முடியும் ஏர் ப்ரெஷர் மூலமாக அப்படின்றது தான். அந்த முகப்பில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 2 மோட்டார் வச்சுருக்கிறேன். அந்த மோட்டார் வளைக்கும் போது மட்டும்தான் ஆன் பண்ணுறேன். அது என்ன செய்யுது, எதிர்த்து காற்று தள்ளும்போது இந்த பக்கம் தள்ளுது, இந்த பக்கம் சைடில் தள்ளும்போது இந்த பக்கம் தள்ளும். அது வளைக்கும் போது மட்டும் அதை ஸ்டெடி பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதை நான் பயன்படுத்துகிறேன். அப்போது ஒரு ரெக்கை இப்படி செங்குந்தாக ராக்கெட்டு பின்னாடி இருந்தால் தான் வளையமில்லை இல்லை, எப்படி வேண்டாலும் பண்ணலாம். அறிவியலை மாற்றி யோசி, வெற்றி நிச்சயம். இப்போ பாருங்கள், ரிவர்ஸில் வரப்போகுது. அது அப்படியே போயிட்டு ரிவர்ஸில் வர்றதை இப்போ பார்க்குறீங்க. ஏன்னா முன்னாடி தான் போக முடியல. இதில் 4 ஆப்ஷன், லெஃப்ட் வளையுது, ரைட் வளையுது, முன்னாடி போகுது, ரிவர்ஸ்லேயும் வருது. இதை பாருங்கள். உங்கள் அறிவியலை இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளையோட சேர்ந்து வளர்த்து கொள்ளுங்கள் என்பதை தெரியப்படுத்தி கொண்டு இந்த மாதிரி கல்வி அறக்கட்டளை சார்பிலையும் தருமபுரி இருசக்கரம் பழுதுபார்ப்போர் நலச்சங்கத்தின் சார்பாகவும் அறிவியல் நலன் கருதி அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு அறிவியல் சிடி வெளியிட இருக்கிறோம். குடியரசு தின விழா அன்று மிதவை போட்டு, அதுபோக ராக்கெட்டு போட்டி, சேட்டலைட் கார் போட்டி, இதெல்லாம் விரைவில் நடக்க இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து 3G மொபைல் மூலமாக பார்த்துக்கிட்டே இயக்கக்கூடிய ஒரு மிதவை ராக்கெட்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து வாட்டர் கேன் மூலமாக நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 3G மொபைல் மூலமாக பார்க்கும்போது இப்போ பார்க்குற பொசிஷன் மாதிரி தான் தெரியும். ஏன்னா செவரில் போய் இடிக்குதா, இது ராக்கெட்டுக்கு முன்னாடி ஏதாவது இடைஞ்சலான பொருள்கள் இருக்குதா, இல்லை பழுவணுகள்லாம் மிதக்க வச்சிருந்தோம்னா கிரகங்கள் மாதிரி இது வந்து அந்த கிரகங்களை போய் சுற்றி அந்த கிரகத்துக்கிட்ட போய் போட்டோ எடுக்கிற மாதிரி இந்த 3G மொபைல் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டே சாதா செல்போன் மூலமாக இயக்க முடியும் அப்படின்றத தான் நம்ம இப்போ நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கருவியை விண்வெளியில் எப்படி ராக்கெட்லாம் ஏவுறாங்க அப்படின்றத, அப்படி விண்வெளியில் ராக்கெட் ஏவும் போது பேக்கில் அந்த மிஷின்கள்லாம் கேமராலாம் வச்சுருப்பாங்க. இது மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த மெக்கானிசம்லாம் சரியான முறையில் இயங்குதா, ஏன்னா பல கிலோமீட்டர் தூரத்துக்கு போனது பிறகு அது பக்கத்தில் இருக்க பொருள்கள்லாம் இயங்கணும்னா அப்போ அதோடு சேர்ந்து கேமரா போனால் தான் அதில் உள்ள பொருள்களை கரெக்டான முறையில் ஆப்ஷன் அது இயங்குதா அப்படின்றலாம் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி சிஸ்டத்தை வச்சு தான் அவங்க வந்து கம்ப்யூட்டர் மூலமாக சரி செய்கிறாங்க. மோதிர மாதிரி இருக்குது, சரி ஒரு இடைஞ்சலான ஒரு கிரகங்கள் இருக்குது, அப்போ நம்ம வளையணும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ராக்கெட் மேலே பல கேமராலாம் பொருத்திருக்கிறாங்க. அந்த கேமராவுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக தான் அவங்க நேர்பாதையை பார்த்து அவங்க ஓட்ட முடியுது. அந்த இயக்கத்தை தான் நான் இப்போ தண்ணியை பார்த்தீங்கன்னா எப்படி கிழிச்சிட்டு நேராக போகுது, எதிர்த்தாப்புல அந்த திட்டு இருக்குது, அந்த திட்டை எப்படி வளைஞ்சு அதில் இடிக்காமல் எப்படி போகிறது மாதிரி நம்ம எப்படி உருவாக்கி இருக்கிறோம். அப்போ 3G மொபைலில் இப்படி நம்ம அந்த பேஸை பார்த்துக்கிட்டு நம்ம ஓட்ட முடியும். நீர் ராக்கெட்டு போட்டி ஒன்று நடத்த இருக்கிறோம் இல்லையா, அந்த போட்டி எப்படி நடத்துவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 3G மொபைலில் எப்படி தெரியும், சாதா செல்போன் மூலமாக எப்படி இயக்கலாம், 2 கிலோமீட்டர் தூரம் போனாலும் அந்த ராக்கெட் நம்மளுக்கு பக்கத்துலேயே க்ளோஸாக அப்படியே தெரியும். அப்போ இதை பார்த்துட்டு நம்மளால் இயக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த சயின்ஸ் சீட் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை சார்பிலையும் தருமபுரி இருசக்கரம் பழுதுபார்ப்போர் நலச்சங்கத்தின் மூலமாக வெளியிடுறோம். இப்போ பாருங்க, அந்த கரையும் இந்த ராக்கெட் கனவுல எவ்வளோ கேப் இருக்குன்னா அந்த 3G மொபைலில் எப்படி கரெக்டாக தெரியுது பார்த்தீங்களா? அப்போ அதை பார்த்து நம்ம ஓட்டுறோம். அப்போ இதனுடைய விளையாட்டில் கலந்துக்கிற போது விண்வெளியில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ராக்கெட்டை நம்ம எளிய முறையில் புரிஞ்சுக்கிறோம். அப்போ புரிஞ்சுக்கிட்டு இந்த இயக்கத்தை பார்க்கும்போது அந்த இயக்கத்தை நம்ம உணர்ந்து அதில் சில விஷயங்களை நம்ம புரிஞ்சு பேச முடியும்ன்றது தான் இந்த அறிவியல் சயின்ஸ் சிடி வந்து வெளியிட்டிருக்கிறேன். விளையாட்டுல கலந்துக்கிட்ட பிறகுதான் உங்களுக்கு முழு அதனுடைய அடிப்படையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த ராக்கெட்டுக்கு பின்னாடி பேக் பொசிஷன்ல அந்த 3G மொபைலை வந்து ஃபிட் பண்ணிருக்கேன். ஏன்னா முன் பொசிஷன்ல என்னென்ன இடையூறு இருக்கு, அந்த மிஷின்ல எப்படி ஆப்ரேட்டிங் ஆகுது, தண்ணியெல்லாம் எப்படி விளக்குது, அந்த இடிக்காம எப்படி நம்ம அதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷனுக்கு நமக்கு ரிங்கு கொடுத்து எப்படி நம்ம வளைக்கிறோம், நம்ம ராக்கெட்டுக்கும் இந்த செவத்துக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது, சரி இந்த டிஸ்டன்ஸ்குள்ள நம்ம எப்படி வளைக்கணும், இப்படித்தான் விண்வெளியில ஒவ்வொரு கிரகங்கள் கிராஸ் ஆகுதா, இல்லை ஒரு ஏரோப்ளானே கிராஸ் ஆகுதா, ராக்கெட்டு ஜெட்டு விமானமே கிராஸ் ஆகுதா வந்து அந்த ராக்கெட்ல இருக்கிற அந்த கேமரா வச்சு தான் அவங்க தெரிஞ்சுக்கிற முடியும். எல்லாரும் இங்கேருந்து ஜூம் பண்ணுவாங்கலாம் கிடையாது. இங்கேருந்து வேண்டா டிவியில் வேண்டா காமிக்கிறதுக்காண்டி எடுக்கலாம். ஆனால் இதை மேலே அனுப்புறதுக்கு அது அந்த ராக்கெட்டில் வந்து அந்த கேமரா பொறுத்திருக்காங்க, அந்த கேமரா தான் அதை வழிகாட்டவும் செய்யும்.
அந்த பொருள்கள்லாம் இயங்குதான்றதை பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு வழிவகை செய்யும். இப்ப வந்து இதனுடைய இயக்கத்தை ஏன் காமிச்சிருக்கேன்னா, பேக்ல அந்த கேமரா வச்சு இப்படி ஓட்டி காமிச்சிருக்கேன்னா, 3G மொபைல் பேக்ல வச்சுட்டோம்னா அது முன் பொசிஷன்ல எப்படி எல்லாம் தெரியும், அந்த ஷேக்கிங் எல்லாம் எப்படி இருக்குது, அந்த அசைவுகள் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த விளையாட்டுல நம்மளும் கலந்துக்கிட்டோம்னா இதுல பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம எளிய முறையில புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அறிவியல் போட்டியில நம்மளாம் கலந்துக்கணும். இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளையில ஒரு மெம்பர்ஷிப்பா சேர்ந்துக்கணும். இணையதளத்துல நீங்களும் இடம் பெற வேண்டும். ஆகையினால் இந்தியன் சயின்ஸ் 2020.com இணையதளத்தை எல்லா நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி பார்க்க சொல்லுங்க என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது மாதிரி விஷயங்கள் இந்தியாவிலே முதல் முறையாக இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை வந்து ஒரு அறிவியல் மியூசியம் நிறுவ போகுது. அந்த அறிவியல் மியூசியத்தினுடைய விழிப்புணர்வு தான்.